Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. நம்ம இந்த வீடியோவில் ஒரு குர்த்தி ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி இதனோட கட்டிங் போட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா V-neck காலர் குர்த்தி தான் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்லீவ் எடுத்துக்கிறேன். இது உங்களுக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதை காட்டுறேன். தெரியாதவங்களுக்கு இது யூஸ் ஆகும்னு தான். இப்போ தெரிஞ்சவங்க உங்களுக்கு எந்த பார்ட் தேவையோ அது மட்டும் பாருங்கள். இப்போ வந்து எனக்கு லைனிங்கோட லென்த் வந்து நான் கம்மியாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு ஆல்ரெடி கட்டிங் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அதனோட லென்த்துக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம குர்த்தியோட சைடில் கிளாத் வரும் இல்லையா, அதை எடுத்து நான் கீழே அட்டாச்மெண்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ கரெக்டாக அந்த எண்டு கிளாத் வரும் இல்லையா, அதை இது மேலே வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டேன். இதுக்கு மேலே நம்ம கம்பல்சரி ஒரு படிமான தையல் போட்டுட்டா தான் அது வந்து ரொம்ப தூக்கிட்டு இல்லாமல் பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா போட்டுட்டேன். உங்களுக்கு நீங்கள் போடும்போது போட்டுக்கோங்க, நான் ஸ்டிச் பண்ணும்போது. இப்போ இதனோட ஸ்லீவோட ஹைட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவோட ஹைட் பார்த்திங்கன்னா 16. ஒரு 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ்க்கு கொடுத்துட்டு நான் அதை மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ 2 கிளாத்தையும் ஒன்றோடு ஒன்றுக்கு மேலே கரெக்டாக வச்சுட்டு ஆப்போசிட்டில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் கட் பண்ணுறது அதுக்காக நான் மார்க் பண்ணிக்கிறேன். எப்போதும் 1/2 இன்ச் நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா, அது போல் நான் மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக சென்டராக எல்லாமே ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் தண்ணியில் நனைச்ச லைனிங் கிளாத்னால கொஞ்சம் ஒரு மாதிரி அன்இவனாக தூக்கிட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால உங்களுக்கு ஒரு பக்கம் ஒரு மாதிரி இருக்குது. அது தண்ணியில் போட்டுட்டாலே அந்த துணி வந்து அந்த ஷேப்பே மாறிடும். நம்ம லைனிங் கடையில் வாங்குறதுக்கும் தண்ணியில் போட்டதுக்கப்புறமும் உள்ள இதுவே மாறிடும். இப்போ நான் குர்த்தியோட மெயின் கிளாத்தை எடுத்துகிட்டு கரெக்டாக ஆப்போசிட்டில் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த லைனிங்கை போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு இந்த ஜாயிண்ட் போட்ட பக்கம் இருக்கு இல்லையா, அதை நான் வந்து இதுக்கு மேலேயே வைக்கிறேன். நான் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எனக்கு அது உள்ளுக்கு போயிடும். ஃபஸ்ட் நான் ஒரு பக்கத்துக்கு மட்டும் ஸ்டிச் பண்ண போகிறேன். கரெக்டாக சென்டராக எடுத்து போட்டுட்டு கீழே எப்போதும் நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி 1/2 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் போட்டே வரேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் வந்து எனக்கு ஸ்டிச்சிங்க்கு வர என்னோடய கஸ்டமர்ஸோட துணி தான் நான் போட்டுட்ருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வேறு எதாவது டிஃப்ரெண்ட்டாக எதாவது வேணும்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எது தேவையோ அதை நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். இது எல்லாமே வந்து என்னோடய கஸ்டமர்ஸோட ஆர்டரு. அதை நான் உங்களுக்கு அப்படியே வீடியோவாக மேக் பண்ணி தெரியாதவங்களுக்கு யூஸ் ஆகும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் போட்டுட்ருக்கேன். இப்போ நான் அதை அப்படியே டர்ன் பண்ணிவிட்டு இந்த எட்ஜில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். சாரி, மிஷின் மேலேயே என்னோடய ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால அது மிஷின் ரன் ஆகும்போது அதுவும் சேர்ந்து ஆடுது. நான் அப்படியே துணியை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே ஃபுல்லாகவும் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன்.
அவ்வளோதான், ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நான் எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம குர்த்தியோட பேக் பார்ட் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 36 சைஸ் உள்ளவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். அவங்களுக்கு நெக் வித் பார்த்திங்கன்னா ஒரு 3.5 எடுத்திருக்கேன். பேக்கில் வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் நம்ம இறக்கம் கொடுத்தா போதும். ஏன்னா அந்த 1/2 இன்ச் வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டா அது ஈக்குவல் ஆகிடும். அதனால தான் சும்மா லைட்டாக ஒரு ஷேப் எடுத்தால் போதும், ரொம்ப எதுவும் பண்ண தேவையில்லை. இப்போ நான் அந்த 1/2 இன்ச்சை கட் பண்ணி எடுத்துகிட்டு குர்த்தியோட எண்டுலேயும் நம்ம மடித்து தைப்போம், அதையும் தைச்சிடலாம். இப்போ வந்து ஸ்லிட்டோட நம்ம ஓப்பன் பார்ப்போம் இல்லையா, ஓப்பனிங் அந்த இடத்த வந்து நான் அர்க்காத் போடாமல் விட்டுட்டேன். ஸோ அதை நான் கரெக்டாக இருக்கான்னு ஒரு இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அந்த அர்க்காத் போட்டு வச்சுக்கிறேன். இது நான் கட்டிங் போடும்போதே கட் பண்ணியிருக்கணும், நான் மறந்துட்டேன். அதனால் இந்த டைமில் நான் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் இந்த லைனிங்கோட எண்டில் ஒரு 1/2 இன்ச் மடித்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை வேறு எதாவது மாற்றிக்கணுமா, இல்லை உங்களுக்கு எதாவது சஜஷன் இருந்தால் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிறேன். அவ்வளோதான், ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இது அப்படியே டேரெக்டாக நம்மளோட மெயின் கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணிட வேண்டியது தான். முக்கியமாக நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம் எது பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து கெட்ட பக்கத்துக்கு மேலே இந்த லைனிங்கை வச்சு அப்படியே ஒரு ஸ்டிச் போட போகிறேன். ஏன்னா இதில் எதுவும் நம்ம மாற்றி திருப்ப தேவையில்லை. இந்த மெத்தடுக்கு நம்ம காலர் தான் அட்டாச் பண்ண போகிறோம். அதனால் எதுவும் நம்ம திருப்பி அடிக்கலாம் தேவையே கிடையாது. அதனால் கெட்ட பக்கத்துக்கு மேலே லைனிங் வச்சு ஃபஸ்ட்டு நெக்லேருந்து நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். ஒரு 1/4 இன்ச் தான் நான் எப்போதும் ஸ்டிச் பண்ணுவேன். அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். அப்படியே நம்ம அதை சுற்றிலும் ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடலாம். எங்கேயும் சுருக்கம் இல்லாமல் துணியை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. நான் இந்த குர்த்தி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து இந்த காலர் நெக் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். நல்லாவே வந்துருந்துச்சு. அவ்வளோதான், ஒன் சைஸ் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு பக்கத்துக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி துணியை அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே நம்ம கீழே எண்டு வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து நம்ம ஸ்டிச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், நான் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வரேன். இப்போ இங்கேருந்து நம்ம ஸ்டிச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எப்போதும் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா நீட்டாக அந்த மாதிரி தடவி கொடுங்க. அப்போ தான் உள்ள அடியில் இருக்க கிளாத் வந்து எதுவும் மடங்கி இல்லாமல் நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த குர்த்தியோட ஃபைனல் அவுட்புட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது நீங்கள் ஓல்டு சாரீஸ், அம்மாவோட காட்டன் சாரீலாம் இருந்தால் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்குது. நானுமே எனக்கு ஒன்று ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரண்ட்டுக்கு நம்ம எப்போதும் 1/2 இன்ச் எடுக்கிற மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அப்படியே எடுங்க. பாருங்கள், நான் இந்த ஆமோட சென்டர்லேருந்தே நான் மார்க் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அங்கே உங்களுக்கு எந்த ஒரு சுருக்கமும் வராமல் பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஃப்ரண்ட்டில் அழகாக எடுத்துகிட்டு நல்லா அதை ஷேப் பண்ணி விட்டுங்க.
முன்ன பின்ன இருந்தால் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம வீநெக் மார்க் பண்ணணும். நம்ம எப்போதும் பண்ணுற மாதிரி நான் 3.5க்கு மார்க் பண்ணிட்டேன். பேக்கில் அவ்வளோதான் வச்சுருக்கோம், அதனால் ஃப்ரண்ட்டும் அவ்வளோ வச்சுக்கிறேன். இப்போ ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா 8 மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கேருந்து 1/2 இன்ச் மட்டும் மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இதையும் நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை நம்ம இப்போ அப்படியே எடுத்து கட் பண்ணிடலாம். இந்த மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக எல்லாருக்கும் கரெக்டாக இருக்கும். இந்த ஹைட்டு நான் சொல்கிறேன். இதே வித்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறும். பாருங்கள், இப்படி கிராஸ்லேருந்து பார்த்தா 9 இன்ச்சுக்கு உங்களுக்கு வரும். அதே மாதிரி லைனிங்கோட எண்டுலேயும் நான் மடித்து ஸ்டிச் பண்ணிடுறேன். ஏன்னா இப்போதே எல்லாம் போட்டு வச்சுட்டா நம்ம டேரெக்டாக மெயின் கிளாத்தோடு வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கிளாத்தை கொஞ்சமாக அப்படியே மடிச்சுட்டு லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது அந்த பொசிஷனுக்கு வந்துடும். இப்போ அதெல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம மெயின் கிளாத்தோடு வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். எது நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம்னு பார்த்துட்டு அதுக்கு மேலே இந்த கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கரெக்டாக சென்டராக பார்த்து நான் பாருங்கள் எப்படி வைக்கிறேன்ட்டு. ஏன்னா நம்ம ஷோல்டர்லாம் 1/2 இன்ச் வந்து ஸ்லோப்பிங் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக நம்ம வச்சுக்கலாம். ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நெக்கில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் இது கீழே வந்து எந்த ஒரு இதுவும் கொடுக்கல, திக்னஸ்க்காக கேன்வாஸ்லாம் எதுவுமே கொடுக்கல, டேரெக்டாக தான் ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம எவ்வளோ விட்டுருக்கோமோ அந்தளவுக்கு கிளாத் இருக்கான்னு பார்த்துட்டு நான் லைட்டாக அதை நெக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் இப்போ வந்து இங்கே பின் குத்திட்டு ஸ்டிச்சிங் பண்ண போகிறேன். இப்போ நெக்கை சுற்றி ஒரு 1/4 இன்ச்சில் நான் ஒரு ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். எதுவுமே நம்ம எங்கேயும் அடித்து திருப்ப போகிறதில்ல, இதே கிளாத் மேலே இப்படியே வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் கெட்ட பக்கத்துக்கு மேலேயே லைனிங்கை வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. கரெக்டாக அந்த கார்னர்ஸ்லாம் வரும்போது நீடில் அது உள்ளே நிறுத்திட்டு அப்புறமா கிளாத்தை மட்டும் டர்ன் பண்ணுங்கள். பாருங்கள், நான் அதை முடிச்சிட்டேன். அதனால் இந்த சைடில் வந்து நான் பின் குத்தி வச்சுக்கிறேன். நமக்கு கொஞ்சம் விலகாமல் இருக்கும், அதனால் நமக்கு ஸ்டிச் பண்ணது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது. அதை நான் எவ்வளோ க்ராப் பண்ணாலும் முழுசாக ஒரு சில பேருக்கு வந்து முழுசாக அது புரியலன்னு டீட்டெயில்டாக கேட்குறாங்க. அதனால் சரி, நான் முடிஞ்ச வரலும் உங்களுக்கு எதையும் கட் பண்ணாமல் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். தெரியாதவங்க முழுசாக பாருங்கள். நம்ம இந்த யூடியூப்லலாம் பார்த்து பழகும் போது நமக்கு ஒரு விஷயம் புரியலன்னா அதை நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு 4-5 வாட்டி அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே அப்புறம் ஒரு ஐடியா கிடச்சிரும். ஏன் இதை சொல்கிறேன்னா, நானும் யூடியூப் பார்த்து தான் லேர்ன் பண்ணேன். அதனால தான் உங்களுக்கு அப்படி சொல்கிறேன். உங்களுக்கு எந்த விஷயம் வந்து இதில் புரியலையோ அதையும் நீங்கள் திரும்ப திரும்ப உட்காந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே இப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிரும். இப்போ இன்னொரு பக்கமும் நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். அவ்வளோதான், ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ நான் எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நான் நெக்கில் கட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இந்த கார்னர்ஸை நம்ம கட் பண்ணிடணும். இதை வந்து நம்ம இந்த மாதிரி உள்ளே வச்சு மடிச்சிருவோம்.
நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது காட்டுறேன். இப்போ நம்ம சுற்றியில் எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட்டோட பேக்கை வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஷோல்டரில் நம்ம 1/2 இன்ச் விட்டுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே நான் அட்டாச் பண்ணிகிட்டே வரேன். அதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் வந்து ஷோல்டரில் எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை கட் பண்ணாததுனால அதை கொஞ்சம் பார்த்துட்டு நான் இப்போ அட்டாச் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இதனோட மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிளாத்தை இந்த மாதிரி நீங்கள் பிடிக்கணும். கரெக்டாக ஃப்ரண்ட்டோட சென்டரும் பேக்கோட சென்டரும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நம்ம வச்சுட்டு, இப்போ டேப்பை இந்த இடத்துல வச்சு அப்படியே நான் மெஷர் பண்ணிகிட்டே வரேன். எனக்கு பார்த்திங்கன்னா 12.5 இருக்குது. 12.5 அப்படியே டபுளாக மாற்றிக்கலாம். நமக்கு 25 கிடைக்கும். அதனோட ஒரு 2 இன்ச்சை நான் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். எப்போதும் நம்ம ரொம்ப கம்மியாக வச்சு தைச்சிட்டு தப்பாக வந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கலாம். நான் 27 இன்ச்சை இந்த பார்டரில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம பார்டரோட அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் வச்சா கரெக்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இப்போ இதை மாற்ற போகிறோம். இப்போ 1 இன்ச் பார்டர்னால் 2 பக்கம் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1/4 இன்ச்சை சேர்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச் உங்களுக்கு தேவைப்படும். அதனால் இந்த 1.5 இன்ச் மட்டும் நம்ம இந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைடில் உள்ள கிளாத்தெல்லாம் எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் லைனிங் எடுத்துக்கிறேன். லைனிங்கை அதே 27 இன்ச்சுக்கு லைனிங் எடுத்துகிட்டு வித்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச் இருக்க மாதிரி நான் மார்க் பண்ண போகிறேன். இது நீங்கள் இடையில வந்து இன்னொரு கேன்வாஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா இனிமேல் உங்களுக்கு நல்லா ஒரு ஸ்டிஃப்னஸாக இருக்கும். பட் எனக்கு இதுவே போதுமாக இருந்துச்சு, இதுவே கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால் நான் வெறும் லைனிங்கை மட்டுமே கொடுத்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுட்டு ஒரு 1.5 இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இதில் தான் உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுட்டு அந்த கிளாத் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு தான் அந்த பார்டர் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ பார்டரோட நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த லைனிங்கை வச்சுட்டு ஒரு சைடில் மட்டும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு நான் ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். எனக்கு இப்போ அந்த பார்டரோட டிசைனில் எனக்கு சென்டரில் தேவை. அதுக்காக அதுக்கேற்ற மாதிரி நான் லைனிங்கை வச்சு அந்த எண்டுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு மட்டும் ஒரு ஸ்டிச் போட்டு வரேன். நீங்கள் எவ்வளோ சீம் அலவன்ஸ் விடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் தைக்கணும். சப்போஸ் 1/4 இன்ச்சு விட்டுட்டு 1/2 இன்ச்சில் போய் தைக்கக்கூடாது. நீங்கள் என்ன விடுறீங்களோ அது மட்டும் கரெக்டாக பார்த்து தையுங்க. ஏன்னா ஒரு சில பேர் வந்து 1/4 இன்ச் விட்டுட்டு 1/2 இன்ச் தைப்பாங்க. அதனால் உங்களுக்கு அளவெல்லாம் மாறி போயிடும். இப்போ நான் ஒன் சைடு தைச்சிட்டேன். இதை அப்படியே டர்ன் பண்ணிவிட்டு இந்த எட்ஜில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். துணியை நல்லா சரி பண்ணி வச்சுட்டு அந்த எட்ஜில் ஸ்டிச் போட்டே வாங்க. அவ்வளோதான். இன்னொரு சைடில் இதுக்கு மேலேயே வச்சு அதே 1/4 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் போட்டே வரேன்.
இப்போ இங்கே எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எனக்கு 1.5 இன்ச் கரெக்டாக வரும். இப்போ நான் எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் அப்படியே கட் பண்ணிகிட்டே வரேன். எனக்கு இப்போ இங்கே 1.25 இன்ச் தேவை. ஆல்ரெடி 1/4 இன்ச் தைச்சிட்டோம். 1.25 தேவை. அது எங்கே வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மெத்தடில் நீங்கள் காலர் அட்டாச் பண்ணதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது இல்லாமல் இன்னொரு மெத்தடும் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தைக்கிறதே வெளியே தைக்காமல் அழகாக நீட்டாக பண்ணலாம். அது இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த கார்னரில் நம்ம கட் பண்ணி விழுந்தோம் இல்லையா, அந்த கிளாத்துக்கிட்ட இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கத நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கம் உள்ள பார்டரை வச்சு நான் ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். அதே 1/4 இன்ச் அளவுக்கு நான் தைச்சிக்கிட்டே வரேன். இந்த ஷோல்டரோட ஜாயிண்ட் வரும்போது அந்த எக்ஸ்ட்ரா நம்ம தைச்சிருக்க கிளாத்தை வந்து பேக் சைடு வர மாதிரி ஷோல்டர் ஜாயிண்ட்டோட கிளாத்தை பேக் சைடு வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஃபுல்லாகவே அப்படியே வச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே பண்ணலை. அதே மாதிரி ஷோல்டரையும் நான் ஓவர்லாக்லாம் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போ நம்ம தைச்ச கிளாத்தை அதுக்கு அப்படியே உள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் வந்து நல்லா நீட்டாக வந்துடும். இந்த இடத்துல இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு நம்ம நெக்லைனில் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். நான் உங்களுக்கு முன்னே காமிச்சிருப்பேன், ஒரு 1/4 இன்ச் கிளாத்தை வந்து நம்ம இந்த மாதிரி மடிக்கணுன்ட்டு. அதை தான் நான் இப்போ மடிக்கிறேன். சைடில் அப்படியே மடிச்சுட்டு ஒரு ஸ்டிச் போடுறேன். எங்கள் பாப்பா தான் சைடில் விளையாடிட்டு அதையே தூக்கி போட்டுட்ருக்கா சீடியை. அந்த 1/4 இன்ச்சு கிளாத்தை உள்ளே தள்ளிட்டு அப்படியே அந்த எட்ஜ் ஸ்டிச் ஒன்று போட்டுகிட்டே வரேன். நான் நெக்லைனில் தைச்ச கிளாத்தையும் ஒரு வாட்டி ஓவர்லாக் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இது உங்களுக்கு வந்து வெளியே போட்டால் ஒன்றுமே தெரியாது, ஏன்னா ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். இப்போ இதுக்கு மேலே ஒரு எட்ஜ் ஸ்டிச் ஒன்று போட்டுகிட்டே வரேன். இந்த கார்னர் வரும்போதெல்லாம் நீடில் நிறுத்திட்டு அதுக்கு மேலே அப்படியே ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். அவ்வளோதான், இந்த இடத்துல நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச்சு போட்டுட்டு நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நெக்கு நல்லா நமக்கு நீட்டாக வந்துருச்சு. நம்ம இதை அயர்ன் பண்ணிக்கிட்டால் ரொம்பவே நீட்டாக தெரியும். நம்ம இந்த ஓவர்லாக் பண்ணியிருக்கதெல்லாம் உங்களுக்கு வெளியே ஒன்றுமே தெரியவே தெரியாது உங்களுக்கு நீங்கள் போட்டுட்டிங்கன்னா. இப்போ வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஷோல்டரோட ஜாயிண்ட் வந்து பேக் சைடில் போகிற மாதிரி கிளாத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். சாரி, ஷோல்டர் ஜாயிண்ட்டுன்னு சொல்லிட்டேன், ஸ்லீவ் அட்டாச்மெண்ட்டு. கரெக்டாக சென்டர் பார்த்து வச்சுட்டு 1/2 இன்ச்சில் அப்படியே ஸ்டிச் போட்டே வரலாம். நான் எப்போதும் சென்டர்லேருந்து தான் அட்டாச் பண்ணி பழக்கம், அதனால் நான் அப்படியே பண்ணிக்கிறேன். எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணால் ஒன்று முன்ன பின்ன வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும், அதனால் நான் சென்டர்லேருந்தே ஸ்டிச் பண்ணிக்கிறது. புதுசாக தைக்கிறவங்களுக்கு யார் யாருக்கு எந்தெந்த மெத்தட் வந்து பிடிச்சிருக்கு, எது உங்களுக்கு ஈஸியாக கம்ஃபர்ட்டாக இருக்குமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரே மாதிரி இப்படி தான் தைக்கணுன்றது எந்த ஒரு இதுவும் இல்லை. உங்களுக்கு எது இஷ்டமோ, உங்களுக்கு எது நல்லா வருமோ, உங்களுக்கு எது பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் 1/2 இன்ச்சில் இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இதே மாதிரி திருப்பி இன்னொரு பக்கமும் நான் ஸ்டிச் போட்டே வரப்போகிறேன்.
நான் ஃபுல்லாகவே ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டேன். ஸ்லீவ் பாருங்கள் நல்லா நீட்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே சைட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லாக பின்னெல்லாம் குத்தி வச்சுருக்கேன். நல்லா ஈவனாக வச்சுட்டு பின் குத்தி வச்சுருக்கேன். இப்போ நம்மளுக்கு ஆமோட ரவுண்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1.5 இன்ச் விட்டுருந்தோம், அந்த நான் மார்க் பண்ணிக்கிறேன் அந்த 1.5 இன்ச்சை. அதே போல் ஹிப்லேயும் 1.5 இன்ச் விட்டுருந்தோம், அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். வேஸ்ட்டு ஹிப்பில் வந்து ஒரு 1 இன்ச் விட்டுருந்தோம், அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதை ஹிப்புன்னும் சொல்லலாம், சீட்டுன்னும் சொல்லலாம். நம்ம இப்போ எல்லா பாயிண்ட்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச் போட்டே வரலாம். நான் அப்படியே ஸ்டிச் போட்டே வரேன். நம்மளோட இந்த ஹிப் கிட்ட வந்தோடனே நீடில் அப்படியே நிறுத்திட்டு துணி அப்படியே திருப்பிட்டு நான் ஃபோட்டோவை கீழே இறக்கிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் அப்படியே கண்டினியூவாக நமக்கு எத்தனை ஸ்டிச் போடணுமோ அதை நான் போட்டுக்கிறேன். நான் இதில் வந்து 3 ஸ்டிச் போட்டிருக்கேன். அப்படியே அடுத்தடுத்து இந்த 1/4 இன்ச் கைடோட அளவுலேயே ஸ்டிச் போட்டுட்டிங்கன்னா அது பார்க்கறதுக்கு ரொம்ப ஈவனாக நீட்டாக இருக்கும். நீங்கள் ஸ்டிச் போடும்போது அந்த கைடை மட்டும் பார்த்துட்டே வந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சில் அப்படியே மடித்து ஸ்டிச் போடுறேன். இந்த சைடு ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அந்த இடம் கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இன்னொரு பக்கத்தில் நம்ம முடிக்க போகிறோம். அப்படியே இந்த ஜாயிண்ட்டு கிட்ட வரும்போது இந்த மாதிரி நீங்கள் மடிச்சுட்டு கை வச்சு இந்த மாதிரி தடவி கொடுத்தீங்கன்னா அது அந்த இடத்துல போய் இன்னும் கொஞ்சம் நல்லா செட்டில் ஆகிடும். உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த இடத்துல நீடிலில் நிறுத்திட்டு துணி அப்படியே லைட்டாக திருப்பிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட போகிறோம். இந்த இடத்துல நம்ம 1/2 இன்ச்சுக்கு மடித்து வச்சுக்கலாம். உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இப்படியே மடிச்சுட்டு இப்போ அப்படியே திருப்பிக்கலாம். அதே மாதிரி 1/2 இன்ச்சில் அப்படியே மடித்து ஒரு ஸ்டிச் போட்டே வரேன். இது நான் உங்களுக்கு ஃபுல்லாக போடாமல் வெறும் நெக்கு மட்டுமே போட்டிருக்கலாம். பட் ஒரு சில பேருக்கு முழுசாக ஒரு சில பேர் கேட்குறாங்க. அதுக்காக தான் நான் ஃபுல்லாகவே போட்டுட்டேன். அவ்வளோதான், நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டோட அந்த ஸ்லிட்டில் மட்டும் 2 சைடும் பார்டர் வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அது வந்து ஒரு 1/2 இன்ச் அளவு இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதனால நான் அந்த 1/2 இன்ச்சு நமக்கு சென்டரில் உள்ள டிசைனே 1/2 இன்ச் தான் இருக்குது. ஸோ நம்ம அதை கனெக்ட் பண்ணி நம்ம அப்படியே மடித்து தைச்சிக்கலாம். நான் இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது கிளாத்து, அதெல்லாம் நான் கட் பண்ணி ஒரு அளவுக்கு கொண்டு வந்துடுறேன். இப்போ நார்மலாக நமக்கு ப்ளெயினாக போடுறதுக்கும் இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி போடுறதுக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலாக கஸ்டமர் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எனக்கு கீழே அந்த பார்டர் வேண்டாம், சைடில் ஸ்லிட்டில் மட்டும் அந்த பார்டர் கொடுத்து ஸ்டிச் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் அவங்களுக்கு ஹைட்டு வந்து பத்தாததுனால பார்டர் கொடுத்தா தான் ஹைட்டு கிடைக்கும். அதனால் நான் அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இதுவுமே நல்லாயிருக்கு. இப்போ நான் அந்த 1/4 இன்ச்சை வந்து அப்படியே உள்ளே மடித்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். இதுலேயும் நான் ஒரு சைடு மட்டும்தான் ஸ்டிச் போடுறேன்.
இன்னொரு பக்கம் நான் தைக்கும்போது அதில் அட்டாச் பண்ணிப்பேன். பாருங்கள், ஒரு சைடு மட்டும் மடித்து ஸ்டிச் போட்டேன். இப்போ மடித்த பக்கத்துக்கு அதை வந்து இந்த எண்டில் வச்சுட்டு கீழேயும் நான் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடிச்சுக்கிறேன். இந்த பார்டரோட பக்கத்துலேயே வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். அப்போ தான் அது வந்து தனியாக தெரியாது. பாருங்கள், இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்படியே எண்டில் வச்சு ஸ்டிச் போட்டே வரேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். இந்த இடம் வரும்போது நம்ம ஒரு 3/4 இன்ச்சு கிளாத் இருக்க மாதிரி வச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு கோன் ஷேப்பில் நம்ம அதை அப்படியே மாற்ற போகிறோம். லாஸ்ட்டு பிசுருக்கு ஒரு 1/4 இன்ச்சை உள்ளே மடிச்சுட்டு இந்த சைடில் வந்து அந்த முக்கோணமாக அந்த ஷேப்புக்கு நம்ம மடித்து எடுத்துக்கலாம். இருங்க, உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். நான் இப்போ உங்களுக்கு ஒரு வாட்டி காட்டுறேன். ஃபுல்லாக ஃபோன் வந்து மேலே இருக்கிறதுனால ஃபுல்லாக மறைச்சிருச்சு. நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன், உங்களுக்கு பார்த்த ஒரு ஐடியா கிடைக்கும். இது நீங்கள் அப்படியே பட்டையாகவும் விடலாம், அது பார்க்க அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் நான் அந்த இடத்துல வந்து மடிச்சிருக்கேன். எனக்கு வழக்கம் போல் நூல் கட் ஆகிட்டே இருக்குது. நூல் ரொம்ப பழைய த்ரெட்டு போல், ஏகப்பட்ட வாட்டி கட் ஆகிடுச்சு. இப்போ தான் புதுசாக தான் வாங்கிட்டு வந்தேன், பட் ஓல்டு ஸ்டாக் போல். இந்த கலர் எனக்கு த்ரெட்டு கிடைக்கவே பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ நான் அதை அப்படியே இன்னொரு பக்கமும் நம்ம எக்ஸ்ட்ரா தைக்காமல் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கிளாத்தெல்லாம் அப்படியே உள்ளே போகிற மாதிரி தள்ளிட்டு நான் அப்படியே ஸ்டிச் போட்டே வரேன். நமக்கு வெளியே இந்த 1/2 இன்ச் மட்டும் தெரிஞ்சால் போதும். பாருங்கள், இப்போ தான் தெரியுது, சாரி. அதை நான் ஸ்டிச் பண்ணும்போது ஃபுல்லாக மறைச்சிருச்சு. நான் உங்களுக்கு அடுத்த முறை பண்ணும்போது நான் உங்களுக்கு இன்னும் கிளியராக எடுக்க பார்க்குறேன். ஒன்றும் இல்லை, அந்த இடத்த வந்து நல்லா ஷார்ப்பாக நீங்கள் மடித்து எடுக்கணும். இப்போ நான் அதை அப்படியே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். இதே மாதிரி இந்த எண்டு வரும்போது அந்த பிசுறு அப்படியே உள்ளே வச்சு ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துட்டா நமக்கு குர்த்தி வந்து நீட்டாக ஃபினிஷ் ஆகிடும். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ ஒன் சைடு முடிச்சிருக்கோமா, இன்னொரு சைடுமே நான் ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு பார்டர் வந்து இந்த ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் இருந்துச்சு, அதனால் ஃப்ரண்ட்டில் மட்டும் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் இந்த எட்ஜை லைட்டாக மடிச்சுட்டு இந்த கார்னரில் கொஞ்சமாக அந்த க்ராஸாக மடிக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த க்ராஸாக மடிச்சுட்டு இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பிசுரெல்லாம் உள்ளே வச்சு மடிச்சிட்டேன்னா அந்த இடம் எனக்கு நல்லா ஷார்ப்பாக கிடச்சிரும். பாருங்கள், நல்லா நீட்டாக வந்துடுச்சு. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் கையோடையே சாரி த்ரெட்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இதை அயர்ன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். இப்போ வந்து இது காலர் நெக்குன்றதுனால அவங்களுக்கு போட கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பேக்கில் வந்து லைட்டாக ஓப்பன் வச்சு கொடுத்துருப்பியா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5.5 இன்ச் ஹைட்டில் ஒரு சின்ன ஒரு லைனிங் எடுத்திருக்கேன். அதை சுற்றிலையும் ஒரு 1/4 இன்ச் மடித்து ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் காலர் நெக்லாம் போகிறப்ப ஒரு குட்டியாக ஒரு ஓப்பனிங் வந்து பேக்கில் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது போட்டு கழட்டும் போது ஒரு பெரிய சிரமமே இருக்காமல் நல்லா நீட்டாக இருக்கும். ஏன்னா அது போட்டு கழட்டுறதே ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். இப்போ நான் பேக் சைடோட சென்டரை நான் மார்க் பண்ணிக்கிறேன்.
கரெக்டாக இதை மடித்து வச்சுட்டு சென்டரை வந்து நான் மார்க்கர் வச்சு நல்லா மார்க் பண்ணிக்கிறேன். இந்த லைனுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்குள்ளே என்னால் முடியல. ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ், நமக்கு சவுண்டு வந்துகிட்டே இருக்குது. பக்கத்து வீட்டில் இருக்கவங்க ஏதாவது சவுண்டு கொடுத்துட்டே இருக்காங்களா? எனக்கு இதுக்காகவே நான் நைட்டு 10 மணி உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். அப்பயும் அவங்க சவுண்டு கொடுத்துட்டே இருக்காங்க. என்ன சொல்கிறேன்னு தெரில. அவ்வளோதான். நான் சென்டரில் ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு மேலேயே நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு வரப்போகிறேன். இப்போ அந்த நடுவில் கோடு இருக்குல்லையே, அதுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு அந்த பக்கமும் ஒரு பாயிண்ட் இந்த பக்கமும் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு வரப்போகிறேன். இங்கே வந்து நம்ம அழகாக ஒரு ஹூக்ஸ் கொடுத்துட்டா அவங்களுக்கு போட்டு கழட்டா ரொம்ப ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ நான் இந்த பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இப்போ சிசர் வச்சு கட் பண்ண போகிறேன். இந்த எண்டு வரலும் அப்படியே கட் பண்ண போகிறேன். பிகினர்ஸ்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமான்னு 1க்கு 2 வாட்டி நல்லா செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஏன்னா நான் அப்படி தான் அவசரம் கொடுக்க மாதிரி டக்குன்னு கட் பண்ணி விட்ருவேன். அதுக்கப்புறம் தப்பாயிருச்சுன்னு சொல்லிட்டு மண்டை பிச்சுட்டு உட்காருவேன் ஸ்டார்டிங்லலாம். அதனால தான் உங்களுக்கு நான் பண்ணால் தப்பே கிடையாது. அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ வாட்டி நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். யாரோ தப்பாக எடுத்துக்காதீங்க, இவங்க என்ன பேசிக்கிட்டே இருக்காங்கன்ட்டு. இப்போ நம்ம அதை அப்படியே மடித்து இந்த எட்ஜில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டா இது அப்படியே ஃபினிஷ் ஆகிடும். அவ்வளோதான். பாருங்கள், நம்ம பின்னாடி வந்து இந்த மாதிரி ஓப்பனிங் கொடுத்துட்டோம். இங்கே ஹூக்ஸ் கொடுத்துக்கலாம். பேக்கில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.